ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம ஜாதியில தான் நான் ஒரு பையனை பார்த்தேன். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எந்த ஜாதிக்காரன்னு தெரியாம கலந்துக்க போறாங்களா இவங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க? முத வாழ்க்கை தான் அத்துக்கிட்டு பாதியிலே போயிடுச்சு. அடுத்தாவது பார்த்து பண்ண வேண்டாமா? என்ன ரங்கநாயகி, யார் அந்த பையன்? சொல்லி வாய மூடல. எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ அதுக்குள்ள வந்துட்டாங்க. வாசு வா. அம்மா, நீங்க கிளம்புறப்ப ஃபோன் பண்ணுங்க, முடிஞ்சா வரேன். இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணி தரேன், அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. அது சரி, நீ இப்ப எங்க போற? என் கூட உள்ள வா. நான் எதுக்கு இப்போ? சொல்றேன் வாடா. அம்மா அம்மா அம்மா, இங்க பாரு, வான்னு சொல்றேன்ல வா. நான் சொல்றேன்ல வா. வாடா. கற்பகம் வா, வந்து உட்கார். இருக்கட்டும் இருக்கட்டும். யாரு இவங்க? உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, பேத்தி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. ஓ அப்படியா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். தாத்தா, நான் சொன்னல ஒரு தம்பி, அது இந்த தம்பி தான். செம்பு கலக்காத தங்க கம்பி. என்ன சனம் என்ன குளம் ஒன்னும் தெரியாது. சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. எப்படி ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? இவரு எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஏன் தான் வராரோன்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு இவர் இங்க வந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு தாத்தா. ஏன்னா நீங்க வேற வந்திருக்கீங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு பக்குவமா நீங்க தானே பெரியவங்க எடுத்து சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சின்ன சிறுசுங்களை விட மோசமா நடந்துக்கிறாங்க. சரி, நாம ஏதாவது நல்லது சொன்னாலும் நம்மளால குத்தம் சொல்லுதுங்க சேர்ந்து. மக வாழ்க்கை இப்படி அல்லோலப்பட்டு கிடக்கு. அதுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்து சரி பண்ணணும்னு நினைக்காம மருமகளுக்கு மறுமணம் பண்ணி சீர்திருத்த புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க எங்க அத்தை. இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு தான் கேளுங்களேன் தாத்தா. என்னம்மா ரங்கநாயகி, கனகா என்னம்மா சொல்றா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? சொந்தம் என்ன சொல்லும், ஊரு என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும்னு இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியா? கேளுங்க தாத்தா, நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி அது கேளுங்க. அப்பதான் எங்க அத்தைக்கு புத்தியில நல்லா உரைக்கும். சொல்லுமா, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியா? ஆமாங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணேன். மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அப்படி தப்பா நினைக்கிற எந்த உறவும் எந்த சமுதாயமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு என் மருமக சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். போதுங்க ஐயா, அவ பட்டதெல்லாம் போதும். அவ தொலைச்ச வாழ்க்கையெல்லாம் போதும். எங்களுக்காக அவ தியாகம் பண்ணதெல்லாம் போதுங்க ஐயா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவ குழந்தைங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதுக்கு நான் எடுத்த இந்த முடிவு தாங்க ஐயா சரி. பாருங்க தாத்தா எப்படி பேசுறாங்கன்னு.
அவங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் பேசுற பேச்சா இது? இதுக்கு நீங்க தான் தாத்தா ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். இரு கனகா, அவசரப்படாத.